தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 3 அடங்கிய குழுவினரால் ஒருவர் மீது சரமாரியான வாழ்வெட்டு. அர்ஜுனா எம்பி முன்வைத்த ஆமைக்கறி விமர்சனம். சீமான் கொடுத்த பதிலடி. போலித்தனமான ஒற்றுமையை ஒருபோதும் ஏற்கோம். கஜேந்திரகுமார் திட்டவட்டம். லண்டன் நாடாளுமன்றம் முன்பாக திரண்ட புலம்பெயர் தமிழர்கள். ஈழத்தமிழர்களுக்கான நீதிக்காக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டு ஆதரவு. சீமான் தலைமையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கூட்டம். திரண்ட மக்கள். கனடா முழுவதும் ஒலித்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குரல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழில் வாழ்வெட்டிற்கு இலக்காகி நபரொருவர் படுகாயமடைந்துள்ளார். ராஜகிராமம் ஆண்டாள்வளவு கரவட்டி பகுதியைச் சேர்ந்த பிரேமதாசன் பிரேம்நாத் என்பவரே இவ்வாறு படுகாயத்திற்கு உள்ளாகியுள்ளார். நெல்லியடி பேருந்து நிலைய பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 3 அடங்கிய குழுவினரால் இந்த வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதில் பாதிக்கப்பட்ட நபரின் தலை, கை, கால் மற்றும் வயிற்று பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இதையடுத்து அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தமிழகத்திற்கு சென்றுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பாக இந்திய ஊடகங்களிடம் தொடர்ச்சியாக தனது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். இதில் சீமான் இலங்கைக்கு சென்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது மற்றும் அங்கு அவருக்கு ஆமைக்கறி பரிமாறப்பட்டது குறித்து அவர் கருத்து தெரிவித்திருந்தார். சீமான் ஈழத்திற்கு வந்து தலைவர் பிரபாகரனை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அவ்வாறு சந்தித்திருந்தாலும் அங்கு ஆமைக்கறி சாப்பிட்டதாக சொல்வது முற்றிலும் கற்பனையான பொய்யான கதைகள் என்று அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த கருத்துகள் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் தமிழர்களிடையேயும் அதிகமாக பகிரப்பட்டதுடன் தொடர்ச்சியான விமர்சனங்களும் எழுந்தன. இத்தகைய சூழலில் அர்ஜுனாவின் இவ்வாறான கருத்துக்களை சீமான் கடுமையாக சாடியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் கருத்து தெரிவித்த சீமான், இலங்கையிலிருந்து வந்திருக்கும் அவருக்கு தமிழீழம் எங்குள்ளது, தெற்குள்ளதா வடக்குள்ளதா என்றே அவருக்கு தெரியாது எனவும், என் தலைவன் என்ற திசை அவருக்கு தெரியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்க கஷ்டப்படுவீர்கள் எனவும், ஏனென்றால் நான் அடங்க முடியாத வெறியில் இருக்கிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அனைத்தையும் விற்று போட்டு போகும் அரசியலையே செய்கின்றன. தமிழ் தேசியத்தை அடையாளப்படுத்தும் கட்சிகளே அவர்கள்தான். அவர்களது செயற்பாடுகளும் அவர்களது துரோகங்களும் படுமோசமான செயற்பாடுகளும் தான் பெரியளவில் பேசப்படுவதுண்டு. துரதிருஷ்டவசமாக அவர்களின் செயற்பாடு காரணமாக தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற தமிழ் மக்கள் மட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படும் கட்சிகள் தொடர்பாக ஒரு அதிருப்தி, சந்தேகம் மற்றும் நம்பிக்கையில்லா தன்மை தோன்றுகின்றது. JVPக்கு வாக்களித்தவர்கள் தமிழ் தேசிய கொள்கையை விரும்புகிறவர்கள் அல்ல. வழமையாக அரசு தரப்பிற்கு வாக்களிப்பு மக்களே இம்முறையும் அவர்களுக்கு வாக்களித்துள்ளனர். முக்கியமான விடயம், நாங்கள் போலித்தனமான ஒற்றுமையை காட்ட முடியாது. நாங்கள் அதற்கு விரோதம். யாராவது கொள்கை ரீதியாக இணங்கி அதற்கு விசுவாசமாக செயற்பட தயாரென்றால் நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்போம். போலித்தனமான ஒற்றுமையை ஒருபோதும் நாம் ஏற்க மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லண்டனில் தமிழின படுகொலைக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் லண்டன் நாடாளுமன்றம் முன்பாக இடம்பெற்றுள்ளது. 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளான நேற்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஐக்கிய ராச்சியம் தமிழ் இளையோர் அமைப்பு ஆகியன இணைந்து மேற்படி போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட புலம்பெயர் தமிழர்கள் தமிழ் மக்களுக்கான நீதி கோரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழின படுகொலை நினைவு நாளை முன்னிட்டு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு தங்களது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதுடன் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெர்ப் ஹொனாவே எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவில்
17 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீலங்கா உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டத்தில் கொல்லப்பட்ட அல்லது வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை நினைவு கூறுவதில் நியூ ஜெர்சி மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள தமிழ் அமெரிக்கர்களுடன் நானும் இணைந்து கொள்கிறேன். தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளில் பாதிக்கப்பட்டவர்களை நாம் மதிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிடுகையில், தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான நீதியான மற்றும் நிரந்தரமான அரசியல் தீர்வை தான் தொடர்ந்து ஆதரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மற்றொரு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரான டெபோரா ரோஸும் பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது: தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளில் ஸ்ரீலங்காவின் பல தசாப்த கால உள்நாட்டு போரின் போது துயரமான முறையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதில் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களுடன் நானும் இணைகிறேன். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த துயரத்தை நாம் அங்கீகரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சர்வதேச அளவில் அரசியல் தலைமைகள் தொடர்ச்சியாக அறிக்கைகளை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. மே 18 முள்ளிவாய்க்கால் முத்தமிழ் பேரின எழுச்சி நாள் மற்றும் தமிழீழ போர் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டம் என்ற துணையில் குறித்த கூட்டம் பெருமளவு மக்களுடன் ஆரம்பமாகியுள்ளது. வீர வணக்க நிகழ்வுகளுடன் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழல், புதிய அரசின் செயற்பாடுகள் மற்றும் உலக தமிழர்களின் உரிமைகள் குறித்து பலதரப்பட்ட கருத்துக்களை சீமான் தான் ஆற்றும் முறையில் முன்னிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம். கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கனடா முழுவதும் உள்ள அரசியல் தலைமைகள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உண்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை வழங்குமாறு அந்த அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனடிப்படையில் கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொய்லிவ்ரே அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு முள்ளிவாய்க்காலில் நடந்த கொடூரமான படுகொலையுடன் ஸ்ரீலங்கா உள்நாட்டு போர் துயரத்துடனும் இரத்த கரையுடனும் முடிவுக்கு வந்தது. தமிழின படுகொலை நினைவு நாளில் நம் காலத்தின் இந்த பெருங்குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் துக்கப்படுகிறோம். உயிர் பிழைத்தவர்களை கௌரவிப்பதுடன் நீதிக்கான கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்துகிறோம். 2013 ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற காமன்வெல்த் மாநாட்டை அன்றைய பிரதமர் ஸ்டீபன் ஹார்பர் கொள்கை ரீதியாக புறக்கணித்ததை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இப்போதும் பெருமையுடன் நினைவு கூறுகின்றோம். ராஜபக்ஷ அரசாங்கம் தங்களின் குற்றங்களுக்காக நீதியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அத்துடன் இனப்படுகொலை செய்தவர்களுக்கு கனடா ஒரு புகலிடமாக இருக்க முடியாது. இந்த ஆழமான துயர நாளில் நீதியான மற்றும் அமைதியான நாளைக்காக உங்களோடு நாங்களும் இணைகின்றோம் என தெரிவித்துள்ளார். அத்துடன் கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில், இன்று தமிழ் இனப்படுகொலைக்கு பலியானவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களின் நினைவை போற்றுகின்றோம். கனடா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைந்து நினைவு கூர்தல், சிந்தித்தல் மற்றும் நீதி, அமைதி, மனித உரிமைகளுக்கான தொடர்ச்சியான தேடலில் நாங்கள் துணை நிற்போம் என தெரிவித்துள்ளார். அத்துடன் கனடாவின் எரிசக்தி அமைச்சர் DM ஹாட்சன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராப் ஒலிப்டன், மைக்கேல் கூட்டோ, ஹெடி ஃப்ரை, மெஹிச்சி, அஸ்லாம் ராணா மற்றும் பிராம்டன் நகர மேயர் பிரட்ரிக் பிரவுன், மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜய் தணிகாசலம், மேரிட் ஸ்டைல்ஸ், சில்வியா குவால்தியரி உள்ளிட்ட பல மாகாண மற்றும் நகராட்சி மட்டத்திலான அரசியல் தலைவர்களும் தமிழின படுகொலை நினைவு நாளை ஒட்டி தங்களது நினைவுச் செய்திகளை பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.